வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படியெல்லாம் போகுது, இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேலை ஆரம்பிச்சிருச்சு. தான் நம்ம இடம். டன் 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 டன். எப்பவும் அந்த காலை வியாபாரம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பேன்ல, அங்கே தான் உட்காந்துருக்கேன். வேலை அதிதீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் உட்காந்துருக்கேன். காலைல எழுந்ததுலேருந்து 6 மணிக்கு அலாரம் வச்சு அந்த அலாரத்து சவுண்டில் எந்திரிச்சோம்னா இப்போ மணி 11, 10:48 மணி. இப்போ தான் உட்காந்துருக்கேன். 5 மணி நேரம் அப்படின்னா காலை வியாபாரம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக வரும். இன்னும் தோசை மாவு ஊற வச்சுட்டு போயிருக்கான். அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கல் வந்துட்டு ரொட்டி கல்லில் வந்து கருப்பாக இருக்குது, இது அவனை தீட்ட வைப்போம், லீவ் முடிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால. அவன் லீவ் முடிஞ்சு 3 நாள் லீவுக்கு 4வது நாள் 4 நாள் லீவு, ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே லீவ் போட்டான். அப்புறம் அந்த கல்லையும் நான் தான் திட்டினேன். தோசை மாவு ஊற வச்சு நம்மளே சொந்தமாக ஊற வச்சு நானே சொந்தமாக அரைக்கணும். ஏன்னா நைட் ரொட்டி மாஸ்டர் வந்துட்டு டம்மி பீஸ் தானே, சப்ளையர் தானே, என்ன நைட் ரொட்டி மாஸ்டராக வேலை செய்கிறாங்க 4 நாளாக. இப்போ நேற்று தான் வந்துட்டேன். வந்தவன் புதுசாக வந்துவிட்டு தோசை மாவு ஊற வச்சுட்டு போயிருக்கான். அதையும் நான் தான் அரைக்கணும் இன்றைக்கி. அதுவும் 8 மங்கு நல்லா அதிகமாக ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், பாக்ஸு ஃபுல்லாக. அதை அரைக்க வேண்டிய வேலை இருக்குது. அரைப்போம். ரொம்ப டயர்டாக இருக்கா தான் உட்காந்துருக்கேன். ஓகே, வேலை போயிட்டுருக்கு. இந்த நிமிஷத்துலேருந்து, இந்த செகண்ட்லேருந்து ஒன்றும் இல்லை, மணி 1 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சப்ளையர், அவ்வளோதான். இன்றைக்கி 4:30 மணிக்கூட போயிடுவேன். சொல்ல மறந்துட்டேன். நேற்று 4:30 மணியோட அனுப்பிடுவாங்க. 2 மணி நேரம் அந்த ஓட்டி காசு, ஓட்டி வந்துட்டு அரை மணி நேரம் ரொட்டி மாஸ்டர் 4 நாள் லீவுனால நான் 7 மணிக்கு போய்ட்டு இருந்தேன்ல, டெய்லி வேலை முடிஞ்சு 4 நாள். அதில் உள்ள அந்த 4 நாள் அரை மணி நேரத்தை கணக்கு பண்ணி 2 மணி நேரம் கணக்கு பண்ணி என்ன இன்றைக்கி 4:30 மணிக்கு அனுப்பிடுவாங்க. நேற்று அனுப்புகிறதா சொல்லியிருந்தது. ஒரு ஆள் லீவுங்கிறதுனால என்ன அனுப்பலை. நேற்று வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நான் 4:30 மணிக்கு போயிடுவேன். இன்றைக்கி 10 மணி நேரம் வேலை. அப்போது இன்னும் ஒரு 3.5 மணி நேரம் தான், மணி 1. ஆனால் இந்த 3.5 மணி நேரம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மணி இப்போ 3:30. என்ன 4:30 மணிக்கு நீங்கள் அனுப்பிடுவாங்கன்னு நான் இன்றைக்கி எதிர்பார்த்தேன்னா, 1 மணிக்கு வேலைக்கு வந்த ஒரு பையன், நைட்டு கோரிங் மாஸ்டர் அவன், அந்த பையன் தலைவலின்னு சொல்லிவிட்டு அவன் வேலையை விட்டு போயிட்டான். நைட்டு வருவான் போல். இன்றைக்கி லீவ் போட்டான். அதனால் என்னை விட மாட்டாங்க. நான் 6:30 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் எப்பவும் போல். நேற்று 4:30 போய்டுன்னு பார்த்தேன். நேற்றுக்கு போக சொன்னார். தண்ணி மாஸ்டர் லீவு, டீ மாஸ்டர். இன்றைக்கி சப்ளையர் ஒருத்தன் லீவு. அப்போ இன்றைக்கும் கிடையாது. இப்போ நாளைக்கு தான் நான் லீவு 4:30 மணியோட. இந்த நாள் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவோம். டெய்லி ஒரு நாள் கூட வீடியோ மிஸ் ஆகாமல் போட்டுக்கிட்டு இருக்கேன், தெரியுமில்ல. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை ஊக்கப்படுத்தும், என்னை டெய்லி வீடியோ போட வைக்கும். ஓகே, இன்றைக்கி 4:30 மணியோட லீவோட போவோன்னு சொன்னேன்ல, அது இன்றைக்கும் இல்லை. அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. நேற்றும் இல்லை. அநேகமாக நாளைக்காவது 4:30 மணியோட வேலை முடிஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன திருப்பம் நடக்குமோ யாரு கண்டா.
லீவு கொடுத்தா போக வேண்டியதான், இல்லைன்னா வேலை செய்ய வேண்டியதான். வேலை செய்ய வேண்டியதான், போகணுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் பேச முடியாது, ஏன்னா இது வெளிநாடு. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. நான் போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு லைவ் போட முயற்சி பண்ணுறேன். நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் ஒன்று பேச வேண்டியிருக்கு. அது வந்துட்டு அடுத்து நான் இங்கேருந்து வந்துட்டு மலேசியாவிலேருந்து நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் அது வந்துட்டு மாற்றத்தை தரக்கூடியது. அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோன் கால். அது வந்துட்டு சரியாக அமையறதில்ல. நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு லைவ் போடுற நேரத்தில் அவங்க ஃபோன் வந்துச்சுன்னா பாதியிலே லைவ் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நேற்று திக் நொடிகளில் தான் லைவ் போட்டேன். ஆனால் நேற்று ஃபுல்லாக என் மெசேஜையும் பார்க்கல, ஃபோனும் வரல. ஒரு முக்கியமான நபர்கிட்ட இருந்து, ஒரு இடத்துல இருந்து. அது வந்தால் தான் நான் இங்கே மலேசியா விட்டு வெளியானதுக்கப்புறம் அடுத்த லைஃப்பில் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி லீவு. நான் இன்றைக்கி லைவ் போட மாட்டேன். ஆனால் டெய்லி எக்காரணத்தை கொண்டும் வீடியோவை வந்துட்டு நான் நிறுத்த மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுவேன். ஓகே, வீடியோஸில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா டெய்லி. ஓகே, இப்போ ரூமுக்கு போவோம். இந்த நாள் முடிஞ்சிருச்சு. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. ஓகே, மேலணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.